ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கோல்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னோடய ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் லெவல் ட்ராப் பண்ணிவிட்டு என்னோடய என்ட்ரி 0.786 கிட்டே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் நமக்கு இங்கே என்ட்ரி கிடைக்கல. ஸோ தென் ஃபர்தராக வந்து அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியிருந்தது. லேட்டர் நமக்கு எதாவது என்ட்ரி எதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு CRTH கேண்டல் மாதிரி இருக்கும். இது 1 செகண்ட், இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதான் சொல்கிறேன், இது ஒரு CRTH. அட் த சேம் டைம் நமக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே வந்து இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து நமக்கு எடுத்துருக்கு. இப்படி எடுத்ததுனால என்னோடய சார்ட்டை வந்து நம்ம டார்கெட் எது வைக்கலாம், இந்த CRTH ஐ சொன்னால அதே கேண்டில் இருக்குது லோ வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னோடய டார்கெட் வந்து இதுவாக தான் டார்கெட், இது வந்து CRT லோ. சரிங்களா? இப்போ வந்து என்னோடய சார்ட்டை வந்து நான் 1 மினிட்ஸு ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். இங்கே CRT கேண்டில் பிரேக் பண்ண கேண்டில் டைமிங் பார்த்தீங்கன்னா 14:30 to 15:30. நம்மளோட என்ட்ரி வந்து 15:30க்கு அப்புறம் தான் இருக்கணும். என்னோடய 1 மினிட் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ட்ரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 15:30க்கு முன்னாடி இருக்கிற லோ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ தான் என்னோட என்ட்ரியை நான் சூஸ் பண்ண முடியும். 15:30 லோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்னோடய ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் 0.786 கண்டிப்பாக வச்சுப்பேன். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைலேருந்து ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் 0.786 வச்சுக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஷார்ட் பொசிஷன் ஸ்டார்ட் இயர். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் என்னோடய ஃபைனல் டார்கெட் வந்து இயர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:13 ரேஷியோ கிடச்சிருக்கு. இதேமாரி வந்து நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோலையுமே வந்து லாஸ்ட் டே வந்து CRTH அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான்